Dear students, welcome to Classic NEET Academy. நம்ம ஃபிசிக்ஸில் ட்ரிக்கி கொஸ்டின்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன யூனிட்டில் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா மோஷன் இன் பிளேனில் பர்டிகுலர் ப்ரொஜெக்டல் மோஷனில் பார்த்துட்ருக்குறோம். கொஞ்சம் ஒரு சின்ன பாயிண்ட் தான் ட்ரிக்கி, வேறு ஒன்றுமே கிடையாது. கொஸ்டின்ஸ் எல்லாமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீட்டை பொறுத்தவரையிலையும் கஷ்டமான கொஸ்டின்ஸ் வராது ஃபிசிக்ஸில். ஈஸியான கொஸ்டின்ஸ் ஒரு சில ட்ரிக்கு, 1-2 ட்ரிக் இருக்கும், அது மட்டும்தான் வரும். ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் இல்லை, பெரிய விஷயம் கிடையாது. வில் see that. ஓகேவா? பாருங்கள், ப்ரொஜெக்டைலில் ஒரு கொஸ்டின். A ball is projected with the velocity எவ்வளோ 5 meter per second at an angle 60 degree. projection angle கொடுத்துட்டாங்க, angle of projection கொடுத்துட்டாங்க, projection velocity கொடுத்துட்டாங்க with the horizontal from the ground. அப்போ நம்ம கொடுக்கும்போது இது கொடுத்துட்டாங்கப்பா, இது எவ்வளோ 5 meter per second, angle எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 degree. ஓகேவா? The speed of the ball at the instant when its velocity is, நல்லா புரிஞ்சுக்கோங்க, the speed of the ball at the instant when its velocity is perpendicular to its initial direction of motion. நல்லா புரிஞ்சுக்கோங்க, perpendicular to the its initial direction of motion. அப்போ initial direction of motionக்கு இந்த u வச்சுக்கோங்க, இதுதான் u. இந்த uக்கு perpendiculaராக v இருந்துச்சுன்னா, இதுதான் u, இதுக்கு perpendiculaராக இருந்துச்சுன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? பர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அது வெலாசிட்டி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. முதல்ல நம்ம வந்து வீல் see that. இப்போ இதுதான் u, ப்ரொஜெக்ஷன் வெலாசிட்டி u. நான் என்ன பண்ணுறேன், இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டுனா இதுதான் டீட்டா அப்படின்னு என்னப்போ வந்துடும், u cos தீட்டா. ஓகேவா? u cos தீட்டா. எனக்கு வெலாசிட்டி, ஒரு வெலாசிட்டி எப்பவுமே வெலாசிட்டி எப்படி இருக்கும்ப்பா, டேஞ்சண்ட்டாக இருக்கும். எப்பவுமே இந்த கர்வுக்கு டேஞ்சண்ட்டாக இருக்கும். அந்த வெலாசிட்டி ஹரிசாண்டல் கூட ஆல்ஃபா மேக் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம், அதான் வெலாசிட்டி வின்னு வச்சுக்கலாம். அப்போ இது என்னப்பா வந்துடும், v cos ஆல்ஃபா. நல்லா புரிஞ்சுக்கணும், இதில் v cos ஆல்ஃபா. அப்போ v cos ஆல்ஃபானா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வெலாசிட்டிக்கு இந்த வெலாசிட்டி எப்படி இருக்கணும், பர்பெண்டிகுலராக இருக்கணும். இந்த இனிஷியல் வெலாசிட்டிக்கு இந்த வெலாசிட்டி பர்பெண்டிகுலராக இருக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது அதான் கண்டிஷன், அவங்க சொல்லியிருக்க கண்டிஷன் என்ன, the speed of the ball at the instant when its velocity is perpendicular to its initial direction அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுதான் பர்பெண்டிகுலர். அப்போது see that. இது வந்து ஆனால் இந்த யூங்கிறது எவ்வளோ மேக் பண்ணுது, ஹரிசாண்டல் கூட டீட்டா மேக் பண்ணுது. இது ரெண்டும் என்னப்பா, 90 டிகிரி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ 90 டிகிரினா இது என்ன வரும் உங்களுக்கு, 90 மைனஸ் இது என்ன வரும், 90 மைனஸ் டீட்டா. am I right? அப்போ 90 மைனஸ் டீட்டா, ஆல்ஃபாக்கு பதிலாக 90 மைனஸ் டீட்டா போட்டிங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு வி காஸ் இன்ட்டு இந்த டீட்டா, இந்த ஆல்ஃபா ஈக்குவல் டு 90 மைனஸ் டீட்டான்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ வி காஸ் 90 மைனஸ் டீட்டானா வி சைன் டீட்டா. ஓகேவா? வி சைன் டீட்டா. எது, ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஆஃப் இந்த வெலாசிட்டி ஈக்குவல் டு என்னது, வி சைன் டீட்டான்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த இடத்துலையா இருந்தாலும் என்னது, ஹரிசாண்டல் வெலாசிட்டி ஈக்குவல் தான். ஈவன் இந்த இடத்துலையுமே ஹரிசாண்டல் வெலாசிட்டி என்ன தான், ஈக்குவல் டு யூ காஸ் தீட்டா தான். நல்லா புரிஞ்சுக்கணும், யூ காஸ் தீட்டா தான். ஓகேவா? இங்கே எடுத்தாலும் யூ காஸ் தீட்டா தான், இங்கே எடுத்தாலும் யூ காஸ் தீட்டா தான். சரியா? அப்போ என்ன பண்ணலாம், இந்த வெலாசிட்டியை வந்து வி சைன் டீட்டான்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆனால் அது எதுக்கு ஈக்குவல், யூ காஸ் தீட்டாவுக்கு ஈக்குவல். ஏன்னா ப்ரொஜெக்டைல் பொறுத்தவரையிலையும் ஹரிசாண்டல் வெலாசிட்டி எல்லா இடத்துலையும் சேம். அப்போ என்ன வரும், வி சைன் டீட்டா ஈக்குவல் டு யூ காஸ் டீட்டா. சரியா? அப்போ வி ஈக்குவல் டு என்ன வரும்னா யூ காஸ் டீட்டா பை சைன் டீட்டா. சரியா? அப்போது ஈக்குவல் டு யூ காட் டீட்டா. சரியா? முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். யூ காட் டீட்டா, வி ஈக்குவல் டு யூ காட் டீட்டா. யூங்கிறது என்னப்பா, இந்த இடத்துல இனிஷியல் வெலாசிட்டி. இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 5. அப்போ பாருங்கள், ஈக்குவல் டு யூ இன் 5 இன்ட்டு என்னது வரும், காட் 60. காட் 60 என்னது, 1/√3. அப்போ 5/√3 வில் பி த ஆன்சர். 5/√3 வில் பி த ஆன்சர். ஓகேவா? இப்போ எங்கே இருக்குது ஆப்ஷன், 5/√3 மீட்டர் பர் செகண்ட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வில் பி த ஆன்சர். புரியுதா? ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஒரே ஒரு இதுதான், இந்த இடத்துல நீங்கள் கண்டுபிடிக்கும் போது பர்பெண்டிகுலராக இருந்தால் இந்த ஆங்கிள் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டா எல்லாம் ஹரிசாண்டல் வெலாசிட்டி ஈக்குவல்னு சொல்லி ஈக்குவேட் பண்ணுறோம். அப்போ வி சைன் டீட்டா ஈக்குவல் டு யூ காஸ் டீட்டா. அப்போ வி ஈக்குவல் டு யூ காஸ் டீட்டா பை சைன் டீட்டா. காஸ் டீட்டா பை சைன் டீட்டா என்ன, காட் டீட்டா. அப்போ 5 காட் 60. காட் 60 எவ்வளோ, 1/√3. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இந்த இடத்துல அந்த கேட்ச் மட்டும்தான்,
பர்பண்டிகுலராக இருக்கும்போது அந்த வெலாசிட்டியும் அதோட ஹரிசாண்டல் காம்போனண்ட்டும் இதோட ஹரிசாண்டல் காம்போனண்ட்டும் எப்படி ஈக்குவேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. புரியுதா? இவ்வளோ தான் கொஸ்டின் கஷ்டம்லாம் கிடையவே கிடையாது. நல்லா படிங்க, நல்ல மார்க் எடுக்கலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். வில் மீட் இன் த நெக்ஸ்ட் டே. தேங்க்யூ. Part 1 first floor, PS Square, SKS Hospital Road, opposite to Ponusami Counter, Kalyana Mandapam, Salem. Contact 78670 14165.